immediate and unconditional ceasefire with effect from 24 hours local time, midnight, on 28th July 2025. தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையே எல்லை பதட்டங்கள் வெடித்தபோது மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் திறமையான தலைமைத்துவமும் ராஜதந்திர முயற்சிகளும் உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட வழிவகுத்தது. இந்த குறிப்பிடத்தக்க சாதனை உலகளாவிய அரங்கில் மலேசியாவின் நிலைப்பாட்டையும் பிராந்திய அமைதியை நிலைநாட்டுவதில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் திறமையையும் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை ஜூலை 24ஆம் தேதியன்று இரு நாடுகளின் எல்லையில் ஏற்பட்ட கன்னிவெடி விபத்தில் 5 தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே 5 நாட்களாக தொடர்ந்த கடுமையான மோதல்கள் ஏற்பட்டு பல உயிர்களை பலி கொண்டதுடன் லட்சக்கணக்கானோரை இடம்பெயரச் செய்தது. இந்த பதட்டமான சூழ்நிலையை கட்டுப்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சீனாவும் இரு நாடுகளையும் மோதலை நிறுத்த வலியுறுத்தின. இந்நிலையில் ஆசியான் அமைப்பின் தற்போதைய தலைவரான மலேசியா பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் தலைமையில் தாய்லாந்து இடைக்கால பிரதமர் பும்தாம் விஜயசாய், கம்போடிய பிரதமர் புன் மானெட் ஆகியோரை புத்ராஜயாவில் சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்ததைத் தொடர்ந்து உடனடி நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் ஜூலை 28ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். இது பதற்றத்தை குறைப்பதற்கும் அமைதியையும் பாதுகாப்பையும் மீட்டெடுப்பதற்கு ஒரு முக்கியமான முதல் படி என்று அன்வார் வலியுறுத்தினார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் இந்த வெற்றிகரமான மத்தியஸ்தம் உலக அளவில் பரவலான பாராட்டை பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அன்வாரின் போர் நிறுத்த முயற்சிகளை பாராட்டினார். அத்துடன் அமெரிக்கா, சீனா ஆகிய இரு வல்லரசு நாடுகளின் தூதுவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் உடனிருந்து மலேசியாவின் இந்த முயற்சிக்கு ஆதரவு அளித்தனர். ஐரோப்பிய ஒன்றியம், ஆசியான் உறுப்பினர்கள் மேலும் பல நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளன. இது பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் மீட்டெடுப்பதில் மலேசியா ஒரு முக்கிய பங்காற்றி வருவதை எடுத்துக்காட்டுகிறது. மலேசியாவில் எதிர்க்கட்சிகள் தற்போதைய அரசாங்கத்தையும் பிரதமரையும் தொடர்ந்து விமர்சித்தும் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அழைப்பு விடுத்தும் உள்நாட்டு அரசியலில் நிலையற்ற தன்மையை உருவாக்க ஈடுபட்டுள்ள வேளையில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவத்தில் மலேசியா உலக அரங்கில் பிரகாசிக்கிறது. பிராந்திய அமைதியை பேணுவதில் அன்வார் இப்ராஹிமின் ராஜதந்திர பண்பும் தலைமைத்துவமும் உலக நாடுகளால் மிகவும் பாராட்டப்பட்டு மலேசியா ஒரு மரியாதைக்குரிய நம்பகமான பிராந்திய தலைவராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது மலேசியாவின் சர்வதேச நற்பெயரை மேலும் உயர்த்தி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை தலைசிறந்த தலைவராக பறைசாற்றியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.